ஆசைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு பையனோட ஸ்டோரி தான் அது. என் பேர் காஜா. இந்த காலேஜில் தான் நான் எம்பிஏ படிச்சுட்ருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். என்னோடய ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் நானே தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிச்சது சினி இண்டஸ்ட்ரி. பட் சம் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். இப்படிப்பட்ட என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். Your attendance please. Harini Vidya, Kavya, Mohana, Priyadarshini, Sahana Gori, Muhammad Khaja. இன்னைக்கு ஆப்சண்டா? இதே அவனுக்கு வேலையா போச்சு. ஒரு நாள் கூட கிளாஸ்க்கு வருന്നത് கிடையாது. டேய் காஜா எங்கடா போனா? ஆளே காணா இன்னைக்கு. எங்க போயிருப்பான்? இங்கே ஏதாச்சும் ஒரு தேட்டரில் உட்காந்துருப்பேன். அந்த அம்மா என்னால நம்மளை பிடிச்சி டிக்கெட்டுக்கு நம்ம என்ன அவனை பண்ணுவோம்? டேய் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். சங்கியம் சொல்லி பிள்ளை புரிஞ்சுக்கிட்டா நம்ம பட்ட கஷ்டமான வெட்டியா போயிடும். இனிமே இந்த பிள்ளை விட்டு வெளியே வராம 3 பொம்பளை கூட வந்து சாக்கடை பார்த்துக்கணும். டேய் எடுக்கவே மாட்டேன்றான்டா அவன். அதோட ரொம்ப முக்கியமா சுருளி உங்க கண் பார்வையிலிருந்து தப்பவே கூடாது. டேய் டேய் ஒன்றா தாண்டா. ஏன் கிளாஸுக்கு வர மாட்டேற? உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எல்லோரும் எதுக்குடா எம்பிஏ படிக்கிறீங்க? எல்லோரும் எதுக்கு எம்பிஏ படிக்கிறீங்க? நார்மலாக நீ உன் வீட்டு சூழ்நிலைக்காண்டி படிக்கிற, நீ உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் இல்லை நீ ஏதோ ஒரு வேலைக்கு பண்ணுறக்காண்டி படிக்கிற, ரைட், ஓகே. ஆனால் நான் எதுக்கு படிக்கிறேனே தெரியல. விருப்பம் இல்லாத ஒன்றை படிச்சுக்கிட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பிடிச்ச ஃபீல்டு வேறு, ஆனால் வந்து உட்கார்ந்துருக்கிறது எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று. இங்கே நினச்சதையும் பண்ண முடியாமல் பிடிச்ச மாதிரியும் இருக்க முடியாமல் ஒரு கண்ட்ரோல்டு லைஃப்குள்ளே என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? பேரண்ட்ஸ் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்றது வேறு. பட் ஒரு ஏஜ் தாண்டி வந்து நீ இப்படி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும், எல்லாமே ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையில் போனால் அப்புறம் நம்ம பிடிச்சதை பண்ணாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு வாழணும்? புரியுதா நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு? ஏதாவது நீங்களாம் என் கிளாஸ்க்கு வர மாட்டேன்னு கேட்குறீங்க. இங்கே வந்தால் இங்கேயும் திட்டுறானுங்க, வீட்டுக்கு போனால் வீட்டிலையும் திட்டுறானுங்க. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? வீட்டுக்கு போனால் நீ உருப்பட மாட்டா, இப்படியே தெரிஞ்சினா இப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்றானுங்க. இங்கே வந்தாலும் நீ ஒரு பக்கம் போ, ஒன்று இப்படி போ, இல்லை அங்கிட்டு போன்றானுங்க. ஏதாவது ஒரு பக்கமாக அனலைஸ் பண்ணணும்ல. சேரும்போது வந்து எம்பிஏ வந்து இப்படி நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படி இப்படின்னு பேசுகிறானுங்க. சேர்ந்ததுக்கப்புறம் வந்து இது என்ன இது, ஒன்று இங்கிட்டு வா இல்லை அங்கிட்டு போன்றானுங்க. கிளாஸ்க்கு வந்தால் ஏன் வந்தாலும் திட்டுறானுங்க, வரலைனாலும் திட்டுறானுங்க. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை அவனே. படிக்க முடியும், படிக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நமக்குள்ள அந்த வர ப்ரெஷர்ஸ் இருக்குது பார்த்தியா? ஃபஸ்ட்டே வந்து இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும், நமக்கு பிடிச்சதை கொஞ்சமாவது நம்ம அந்த வழியில் விட்டாங்கன்னா தான் நம்ம டெவலப் ஆகி வர முடியும். நீ இதைத்தான் பண்ணணும்னு ஒரு சில விஷயங்களை திணிக்கும் போது தான் நம்மளால என்ன பண்ணுறதுனே தெரிய முடியல. என்னால் வந்து படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் பேஷன்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு. அதனால தான் அடிக்கடி காலேஜுக்கு லீவ் போடுற மாதிரி இருக்குது. ஒர்க்கில் போனால் ஒர்க்கில் பிரச்சனை, காலேஜ் வந்தால் காலேஜில் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் வீட்டில் அதை விட பிரச்சனை. என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஆனது ஆகிப்போச்சு, இனிமேல் என்ன செய்ய வேண்டுன்றதை நினைக்கணும். இப்போ வந்து டிகிரியை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னங்கிறத பண்ணணும். ஆண்டவன் நமக்குண்டு என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும். ரியாலிட்டி பேசிக் தான். சொல்கிறத கரெக்டாக தான்டா காஜா. இதுக்கு மேலே ஆண்டவன் என்ன நாடி இருக்கானோ அதான் நடக்கிறது, நடக்கட்டும், பார்ப்போம். போவோம். Morning students. Sit down. See students, நம்ம பக்கத்து கேம்பஸ்ல மிஸ் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் ஒரு இன்டர் காலேஜியேட் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட நேம்ஸை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த தடவை எப்படியா பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், கப் அடிக்கிறோம். டேய் நீலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுடா. மேம், நம்ம பக்கத்து காலேஜ் மிஸ் காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகே, இப்போ ஆக்சுவலி வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் ஃபீல் பண்ணுறது வந்து நீ நிறையா கிளாஸஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிற.
அதனால வந்து உன்னை தனியாக ஒரு லிஸ்டாகவே பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமே வந்து உன்னை கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. என்ன ரீசன்னா கிளாஸஸ்க்கு நீ ப்ராப்பராக வரதில்ல. ஸோ அதனால நீ இந்த வாட்டி விட்டுரு. மேபி நெக்ஸ்ட் டைம் வி கேன் ட்ரை. இல்லை மேம், ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது என்னோடய ப்ரொஃபஷன் என்னன்னு தெரிஞ்சு தானே மேம் இங்கே ஜாயின் பண்ணீங்க. நான் சொல்லி தானே மேம் சேர்ந்தேன். நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன், ஃபீஸ் நான் தான் பார்த்துக்கணும், எல்லாம் சொல்லி தானே மேம் செஞ்சேன். இப்போ இதுவுமே நம்ம காலேஜுக்காக தானே மேம் பண்ணுறது. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. நம்ம காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி போகிற எல்லாம் ஓகே தான். பட் ஈச் ஸ்டாஃப் வந்து அவங்கவுங்க சப்ஜெக்ட்ஸ் எடுக்க போது ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்க போது உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீ எந்த கிளாஸஸ்க்குமே இல்லாமல் இல்லைன்னா ஒன்லி உன்னோட ப்ரொஃபஷன் மட்டும் பார்த்துட்டு அகாடமிக் ஓரியன்டாக எதுவுமே பண்ணலைன்னா அது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல மேம். இப்போ இதுதான் என்னோட ஒர்க்குன்னு தெரியுது அப்படின்றபோது என்னோட ப்ரொஃபஷனலில் இருக்கேன்னா ஓகே, இது ஓரியன்டாக நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல மேம். கொடுத்தா தானே தெரியும். நம்ம காலேஜுக்காக தானே கொடுக்கலாம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நான் உன்னோட கேஸ் பெக்யூலியரான கேஸ் இல்லையா? நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க, எதுக்கு நீ வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா? ஸோ என்னோட இது என்னன்னா ஓகே, வெரி குட், யூ ஆர் டூயிங் குட், உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இந்த வாட்டி எல்லா ஸ்டாஃப்ஸும் வேணான்னு சொல்ல போது நீ அதை விட்டுரு இந்த டைம் மட்டும். நீங்கள் கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல மேம். பார்ப்பா, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வேணா ட்ரை பண்ணலாம். ஆனால் எல்லா ஸ்டாஃப்ஸும் மீறி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எனக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த மேம் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் அடுத்து இந்த விஷயத்தை நம்ம எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவோம். வேற யார், நம்ம குருநாதர் ராமச்சந்திரன் சார் தான். இவர் தான் ராமச்சந்திரன் சார். காலேஜில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தட்டி கொடுத்து மேலே எழுப்பி விடுற ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான். தட்டி விடுறவங்க மத்தியில் தட்டி கொடுக்குற சில ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃபில் ஒருத்தர் தான் நம்ம ஐயா ராமச்சந்திரன் சார். சார், நம்ம பக்கத்து காலேஜ் மிஸ் காலேஜில் வந்து ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு நேம் கொடுக்கலான்னு போனால் யாரும் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். கேட்டால் உனக்கு அட்டண்டன்ஸ் லேக் இருக்குது, நீ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்றாங்க சார். யார் சொன்னா? யார் என்ன சொன்னா என்ன? உன் ப்ராஜெக்டை முடிச்சு நீ எடுத்துட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா அவர் கொடுத்த மோட்டிவேஷன் தான் எங்களை அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்தோம், ஆரம்பித்தோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். முக்கியமாக நண்பர்கள் சப்போர்ட். எல்லாரும் கை கழுவுன நேரத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுனாங்க. அந்த ஒரு சப்போர்ட்னால அந்த ஃபில்மை நாங்கள் முடித்தோம். ஒரு வழியாக நம்ம படத்தை முடிச்சாச்சு. சார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், கப் அடிக்கிறோம். நம்மளால் முடியாதுன்னு நினச்சவங்க முன்னாடி நம்ம முடிச்சு காட்டுறோம். கண்டிப்பாக அவனே. சார், ப்ராஜெக்ட் முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். முடிச்சே இல்லை, போயிட்டு வா. நாளைக்கு வந்து காம்படிஷன் நல்லா பண்ணு, போயிட்டு வா. போ சார், மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் போடா, பார்த்துக்கலாம், போடா. வாமச்சா, மற்றதெல்லாம் ஆண்டவனுக்கு பிறகு சார் பார்த்துக்கு வருவா, போவா. சார், அவனே இர்ரெகுலர் சார். அவனை எதுக்கு சார் அலோவ் பண்றீங்க? மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் மேடம் இருப்பாங்க. நீங்க அவனுக்கு போட்டு டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு டீச்சரோட ஒர்க் என்ன மேடம்? பாடம் எடுக்கிறது மட்டும் கிடையாது. அவனை இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சு அவனை மோட்டிவேட் பண்றதா மேடம் ஒரு டீச்சரோட ஒர்க்கு. அதை பண்ணுங்க, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவனுக்கு இதுல நல்ல திறமை இருக்கு அப்படின்றப்ப அவனை இதுல என்கரேஜ் பண்ணுங்க மேடம். என்னன்னாலும் எப்படினாலும் அவன் வந்து யாரு, நம்மளோட ஸ்டூடெண்ட் தானே வெளியே போகிறப்ப சொல்ல போறாங்க. ஒரு பையனை மட்டும் எல்லாருமே கார்னர் பண்ணாதீங்க மேடம். அவன் நல்லா வருவான். அவன் எப்படி வருவான்னு பாருங்க, நான் பாத்துக்கிறேன். Let's welcome to the stage and the award goes to. கஷ்டப்பட்டு முடித்தோம், பலன் கிடச்சிச்சு, கப்படித்தோம். அதோட நிப்பாட்டில் முடிஞ்ச அளவு போராடணும். எங்கெல்லாம் அனுப்ப முடியுமோ அனுப்பணும். கஷ்டப்பட்டோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எல்லா இடத்துலையும் தேடணும். அதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான். நான் இயக்குனர் அமீர், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட MBA ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய முகமது காஜா மைனுதீன் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். நிழலோடு நிஜம் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் எடுத்திருக்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு திரை ஆர்வம் இருக்குது அப்படின்றது உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ உங்களோட டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போகணும்னா சென்னைக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துடுங்க. என்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் உங்களை என்னோடய அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன். அங்கேருந்து உங்களுடைய திரை வாழ்க்கையை தொடங்குங்க. வாழ்த்துக்கள். எப்போவுமே ஒரே விஷயந்தான், அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு உங்களை நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதை செஞ்சிடலாம், இதை சக்ஸஸ் பண்ணிடலான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, இடையில எவ்வளவு தடை வந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அந்த முயற்சி தான் இன்றைக்கி எங்களை இந்தளவு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ உங்கள் கான்ஃபிடென்ஸை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.